கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமும் நமக்கு திட்டம் தெளிவுமாய் சொல்கிறது. நாம் உபத்திரவப்படுகிறதுனால்தான் சில காரியத்திலிருந்து நாம் தெளிவாகிறோம். அன்பானவர்களே, சங்கீதம் 119 71 72 சொல்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அல்லேலூயா. அதனால்தான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. உபத்திரவப்படுகிறதுனால்தான் நாம் தெளிவடைகிறோம். அல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லதுதான். அதனால்தான் உமது பிரமாணங்களை, உமதுடைய வார்த்தைகளை நான் கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். நமக்கு பொண்ணும் வேணாம், பொருளும் வேணாம், பணமும் வேணாம், எதுவும் வேணாம், இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. வேதம் எனக்கு நலமாக இருக்கும். பரிசுத்த வேதாகம் இவைகளை நாம் வாசிப்போமானால், இவைகளை நாம் உட்கொள்வோமானால், இவன் பிரகாரம் நாம் நடப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கும். தேவையானதை நமக்கு தேவன் பரத்திலிருந்து நிச்சயமாய் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம். நமக்கு வருகிற பொண்ணு வெள்ளியோ பொருளோ பணமோ பதவியோ எதுவும் வேணாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதமே நமக்கு நலமா இருக்கும். இந்த வேதமே நமக்கு பலனா இருக்கும். இந்த வேதமே நமக்கு வழிகாட்டுதலா இருக்கும். இந்த வேதமே நமக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, பரிசுத்த வேதாகம் நான் உபத்திரவப்படுகிறது நல்லது. அதனால்தான் எல்லா காரியத்திலும் நாம் தெளிவடைகிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாகம் தான் எனக்கு நலம். இதுதான் நமக்கு நலமாக இருக்கும். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ, இவை எந்த அளவுக்கு நாம் தியானிக்கிறோமோ, நாம் எந்த இடத்துல தேவனோடு கூட நம்ம உறவு வைத்துக் கொள்கிறோமோ, அது நமக்கு நலமாக இருக்கும் என்று இந்த வசனம் சொல்கிறது, இந்த வேதம் சொல்கிறது. இவைகளை நாம் வாசிப்போமானால் கர்த்தர் நம்மை அனுதின வாழ்க்கையிலே அவர் உயர்த்தவர் போதுமானவர். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.